செயின் இதுதானா கேட்குதான் ஒரு சின்ன பிள்ளை. இது நடந்த உண்மை, என் தாயார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ராகு கேதும் வெத்தலையில் அடக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சித்தர்கள் வாக்கு. இப்போ நமக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு தகராறாக இருக்குது, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள தகராறு இருக்குது. இது என்ன பண்ணலாம், இது எப்படி தான் முடியும்? குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எனது அன்பான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மையை பெற்று 100 ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறேன். 100 ஆண்டாம்மா கேட்காதீங்க, 100 ஆண்டு வாழ முடியும். 103 ஆண்டெல்லாம் குட்டிக்கணும் போட்டுலாம் தான் காட்டுறாங்க, கொஞ்சம் கண்ணுங்களா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போனோம், வெத்திலையின் ரகசியங்கள் அதை பேசுவோம் இல்லை. இப்போ நமக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு தகராறாக இருக்குது, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள தகராறு இருக்குது. இது என்ன பண்ணலாம், இது எப்படி தான் முடியும்? ஒன்று இந்த ஆண் ஒத்து வரணும், இல்லை இந்த பெண் ஒத்து வரணும். அதுக்கு நம்ம இந்த வெத்திலை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வெத்திலையில் இந்த பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா மேலே பெருசாக இருக்குது, கீழே சின்னதாக இருக்குது. ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துருக்கேன். 2 வெத்தலை மேலே பெருசும் கீழே சிறுசாக இருக்குது. இதுக்கு பேர் ஆண் வெத்தலை. புரிஞ்சுதா? அடுத்து 2 சமமாக இருக்குது பார்த்தீங்களா, அது பெண் வெத்தலை. புரிஞ்சிச்சா? அப்போ வெத்தலையில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை. இப்போ நீங்கள் ஒரு 9 வெத்தலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க, இந்த பிரச்சனையில் ஆண் தந்து போகலாமா பெண் தந்து போகலாமா. அது நீங்கள் 9 வெத்தலை வாங்கிட்டு வரீங்க, அதை எண்றீங்க எத்தனை ஆண் இருக்குன்னு. இப்போ 4 ஆண் 5 பெண்ணா, அந்த பொண்ணு என்ன பண்ணணும், 5 பொண்ணு அவள் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? அந்த ஆண் தந்து போகணும். யார் குறைவாக இருக்காங்களோ அவங்க தந்து போகணுன்னு அர்த்தம், மாற்றிக்கணும்னு அர்த்தம். சரி, ஒரு பெண்ணு குறையா இருந்து ஆண் ஜாஸ்தியாக இருந்தால் அவன் ஆண் விட்டு கொடுக்க மாட்டான், இந்த பெண் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவதா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் குழந்தை பக்கம்லாம் போட்டுக்காங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். குழந்தை இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கலாம், அது வேறு விஷயம். தௌசியம் வச்சு கூட பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் வெத்தலையில் நிறைய விஷயம். அந்த காலத்தில் நான் குழந்தையாக இருந்தப்ப எனக்கு வெண்ணாயம் 1.5 years தவந்துட்டுருக்கப்ப எனக்கு அந்த காலத்தில் தான் செயின்லாம் போட்டிருப்பாங்களே குழந்தைன்னா, ஒரு 3 பவுலில் செயின் போட்டிருந்தாங்களாம். அது ஆட்டிக்கிட்டு அந்த குழந்தை வந்திருக்குது இல்லை. வந்த உடனே அரிசி, அந்தெல்லாம் அரிசி வீட்டில் போடுவாங்க அந்த காலம். அப்போ அரிசிக்காரமாக வந்திருக்காங்க. அரிசிக்காரமாக வந்தோடனே அந்த அரிசியை வாங்க எங்கள் அம்மா வாங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. இந்த 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 குழந்தை தவந்துட்டு இருந்தானே, ஐ திங்க் நான் தவந்துட்டு இருந்தப்ப அந்த அம்மா செயினை கட்டி விட்டான். கட்டிட்டு அரிசி பாட்டில் போட்டு அது பாட்டு போயிடுச்சு. போனால் எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடா புள்ள கழிச்சு வறுமையாக இருக்குது, செயினை காணுமேட்டு அரிசிக்காக தான் எடுத்துருப்பா அப்படின்னு நினச்சிட்டு, ஆனாலும் டவுட் வந்துடுச்சு. இப்போ காரணம் நம்ம கவனிக்கலையா சரியா அப்படின்னு தோணுச்சான். உடனே ஒரு சின்ன பிள்ளையை காமிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இது வெத்தலை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தவரை கூப்பிட்டு வந்தாரா. எங்கள் முன்னால் ஜோசியை கூட்டியிருந்தாங்க. அவங்க பார்த்தா அந்த வெத்தலையில் இப்போ ஒரு அரிசிக்காரமாக வந்துச்சு, அது கூடக்குள்ள இதை வச்சுது, இப்போ அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அனுமன் பறந்து காட்டாரு. செயின் இதுதானா கேட்குதான் ஒரு சின்ன பிள்ளை. இது நடந்த உண்மை, என் தாயார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே எங்கள் அப்பா விட்டு சொல்லி உடனே எங்கள் அப்பா அங்கேருந்து பரப்பிட்டு போய் அந்த பாலம், பெரிய பாலத்துக்கு மேலே நடக்குது அந்த அம்மா, போய் அதே அரிசி பட்டியை பிடிச்சி அதுக்குள்ளே செயின் எடுத்து அடி வைக்கிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போலீஸ் இல்லையா, அடித்து அந்த செயினை எடுத்துட்டு வந்தாங்களாம். அந்த மாதிரி ஏமாதிரி கேர்ஃபுல்லாக இருந்தீங்க, கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் சொன்னேன். நீ இப்போ பேசுவ எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? அது மாதிரி இந்த வெத்தலையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்குன்னு மந்திரங்கள் இருக்குது, அதுக்குன்னு மை இருக்குது, வெத்தலை மையின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வெத்தலையில் எத்தனை ஆண் வெத்தலை எத்தனை பெண் வெத்தலை அதை வச்சு ஒரு கணக்கு இருக்குது. சரி, அடுத்தது இந்த வெத்தலையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மகாலட்சுமி இருக்குதும்பாங்க. இதில் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை இருக்குது, இது நடுவில் ஒரு காம்பு இருக்கும் இல்லையா, இந்த காம்பை இப்போ பிச்சிருக்காங்க. இந்த காம்பு என்னென்னா ராகு. வெத்தலையில் காம்பு எடுத்துட்டிங்கன்னா ராகு. அதே மாதிரி இந்த வெத்தலையில் கொஞ்சம் முன்னால் அப்படி கிள்ளிட்டிங்கன்னா அது கேது. இது கேது எடுத்தாச்சு. ஸோ ராகு கேதும் வெத்தலையில் அடக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சித்தர்கள் வாக்கு. அப்போ இந்த ராகு கேதை பிச்சுட்டு நீங்கள் வெத்தலையை சாப்பிட்டீங்கன்னா தட் வில் நெவர் கிவ் யூ ட்ரபிள், உங்களுக்கு நல்லது செய்யும். புரிஞ்சுதா? இல்லை எனக்கு ராகு கேது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வெத்தலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் எனக்கு என்னுடைய பிரச்சனைலாம் நல்லாகட்டும்னு சொல்லி எழுதி உள்ளே வச்சு நல்லா மடக்கிட்டு ஒரு செடிக்கு அடியில் எதுலையாவது புதைச்சிடணும். புதைச்சிட்டிங்கன்னா அது சரியாகும் அப்படிங்கிறதும் ஒன்று.
புரிஞ்சா கண்ணுங்களா? இதுதான் வந்து ஒரு சின்ன மெத்தட்ஸ். ஒரு ஆண்கிறத கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிறது. இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. கிடைக்கிறதுக்கு இப்போ என்ன ஆண்கிறது வந்து என்ன ஹையர் எனர்ஜி. அப்போ ஆண் வெத்தலை நிறையா வந்துச்சுன்னா அது கிடைச்சிரும்னு அர்த்தம். கிடைக்கலன்னா அவங்களுக்கு பெண் வெத்தலை வந்துடும். புரிஞ்சா? இவன் எப்பவுமே பெண்ணா கிடைக்காதா? அப்படி கிடையாது. அந்த இடத்த அந்த வெத்தலையோட மகிமை அப்படி இல்லையா? அப்புறம் அந்த வெத்தலையுடைய கோடுகள் இருக்குல்ல, அதில் கூட இருக்குது. பட் அது ரொம்ப நிறையா இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் பண்ணிக்கோங்க. ராகு கேதுல வந்து பிரச்சனை இருக்கவங்க அந்த ராகு எடுத்துட்டு கேது பிச்சுட்டு அதில் நீங்கள் எழுதி அதை பறிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, இது வரைக்கும் செய்யுங்க கண்ணுங்களா, இதே போதும். இதோடு நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீன் ஸ்டோன், ஜேடு இல்லை எத்தனை ஸ்டோன் இருக்குது, க்ரீன் அகேட், அப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும் இல்லையா? இந்த வெத்தலை காம்பை வச்சுக்கிட்டே நீங்கள் வெத்தலை மேலே வச்சுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணி அதை பறிச்சிங்கனாலும் சூப்பராக நல்லா நடக்கும். புரிச்சா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா, பாய்.